அறிந்து கொண்டார்கள், இவர்தான் மெசியா. ஆனால் இவர் ஞானஸ்நானம் பெற்ற பொழுது, தன்னை தாழ்த்தி அங்கே அவர் பெற்ற பொழுது, இன்னொரு ஞானஸ்நானம் உண்டு என்பதை மறைமுகமாக அங்கே அவர் காட்டினார். அதாவது பாடுகள் பட்டு இறந்து மீட்பை பெற்று தொழுக்க வேண்டும், எனக்கு வாழ்விலே துன்பங்கள் கஷ்டங்கள் எல்லாம் வரும், பாடுகள் பட வேண்டும், இறக்க வேண்டும், ஆனால் உயிர்ப்பு உண்டு. இந்த பாடுகள் இறப்பு என்ற ஒரு ஞான ஸ்நானத்தை முன்னதாகவே இயேசு உணர்ந்து அங்கே திருமுழுக்கு பெற்ற பொழுது மக்களுக்கு அதை நினைவூட்டினார். ஆனால் ஒருவரும் அதை விளங்கி கொள்ளவில்லை. அவர் ஏன் போனார் என்று சொன்னால், தான் தன்னை தாழ்த்தி இதனூடாக அந்த வரத்தை பெற்று வரப்போகின்ற ஒரு ஞான ஸ்நானத்தை, பாடுகள் துன்பங்கள் சிலுவை மரணத்தை, அதுதான் அவருடைய முழுமையான ஞானஸ்நானம், அதை ஏற்றுக்கொள்வதற்காக தன்னை தாழ்த்தி போனார். ஆண்டவன் இயேசு கொடுக்கின்ற ஞானஸ்நானத்துக்கும் ஸ்நாபகர்லப்பருக்கும் வித்தியாசம் என்னவென்று சொன்னால், ஸ்நாபகர்லப்பருடைய பாவத்திலிருந்து விடுவிக்கின்றது. ஆண்டவன் இயேசு பாவத்திலிருந்து விடுவிப்பது மாத்திரமல்ல, கடவுளின் பிள்ளைகளாகும் வரத்தையும் கொடுக்கின்றார் தூய ஆவியினால். இதுதான் பெரிய வித்தியாசம். ஸ்நாபகர்லப்பர் கொடுத்தது பாவத்திலே இருந்து விடுவித்து, ஆண்டவன் இயேசு கொடுப்பது பாவத்திலே இருந்து விடுவிப்பது மாத்திரமல்ல, கடவுளின் பிள்ளைகளாகும் வரத்தையும் தருகின்றார். இதை நாங்கள் உணர்ந்து வாழ வேண்டும். இந்த ஞானஸ்நானம் பெற்ற பொழுது ஆண்டவன் இயேசுவுக்கு தெரியும் தனது வாழ்வு என்ன மாதிரியாக இருக்கப் போகின்றது. அதையெல்லாம் உணர்ந்தும் அவர் சென்ற இடமெல்லாம் நன்மை செய்தார். குருடருக்கு பார்வை கொடுத்தார், செவிடர்கள் கேள்வி கொடுத்தார், பேச முடியாதவர்களுக்கு பேச்சு வன்மையை கொடுத்தார், முடவர்களை நடக்க பண்ணார், இறந்தோரையும் உயிர்ப்பித்தார். இப்படியாக சென்ற இடமெல்லாம் நன்மை செய்தவருக்கு கிடைத்த பரிசு சிலுவையில் அறையுங்கள் என்று சொன்னார். ஆனால் அவர் அந்த இரக்கத்தை எல்லாருக்கும் கொடுத்தார். இந்த ஆண்டிலே அன்பார்ந்தவர்களே, இரக்கத்தின் ஆண்டாக பாப்பரசர் இதை பிரகடனப்படுத்தி இருக்கிறார். இது பல எதிர்ப்புகள் மத்தியில் வந்தது. ஏனென்றால் நவம்பர் மாதம் 13 பாரிஸ் நகரிலே நடந்த அந்த கொடூர கொலைகளை கண்டு பிரான்ஸ் நாட்டின் தலைவர் சொன்னார், நாங்கள் ஐஎஸ்க்கு எதிராக போர், முழு மூச்சாக போர் தொடுக்கிறோம். அந்த நடந்த சம்பவத்துக்கு அவர் கொடுத்த மறுமொழி. ஆனால் அங்கேயும் ஒரு கத்தோலிக்கன் அன்டோயின் என்றவர் தனது மனைவியை இழந்தார். மகனுக்கு தாயும் இல்லை. அப்படிப்பட்டவர் மிக அழகாக சொல்றார், இந்த யார் வந்து கடவுள் பெயரால் இந்த போரை தொடுத்து வந்து எங்களை சுட்டாரோ, அவர்கள் சுட்ட தோட்டாக்கள் எங்களில் படையில், நாங்கள் கடவுளின் படைப்பாக இருக்கின்றோம். ஆனபடியால் கடவுளே தான் அந்த சூடு விழுந்தது. அவர்கள் சுட்டதெல்லாம் கடவுளின் படைப்பாக இருக்கின்ற எங்களுக்கல்ல, அது கடவுளே தான் போய்விடும். எந்த கடவுளின் பெயரால் வந்தார்களோ அந்த கடவுளுக்கு தான் போனது என்று சொல்லி கடைசியாக சொல்கிறார், நான் எனது மனைவியை இழந்தேன், எனது ஒரே மகனுக்கு தாயும் இல்லை, நான் மகனும் அவர்களை பகைக்க மாட்டேன், நான் அவர்களை பகைக்கேன். ஏனென்று சொன்னால் இயேசுவின் இரக்கம்தான் இந்த உலகத்தை வென்றது.
அன்பார்ந்தவர்களே, உலகம் முழுக்க கொதித்து கொண்டு நிற்கின்றது. பாப்பரசர் சொல்கின்றார், இரக்கம், இரக்கத்தின் ஆண்டை. ஏனென்றால் ஆண்டவன் வாழ்க்கையை 4 நற்செய்தியையும் நீங்கள் சுருக்கினீங்கள் என்று சொன்னால் ஒரு வசனம்தான், இயேசு கிறிஸ்துவின் இரக்கம். அவர் கடவுளின் இரக்கமாக இந்த உலகத்திலே தோன்றினார். பகைவர்களை மன்னித்தார், தன்னை வெறுப்பவர்களுக்கு அன்பு செய்தார். 1 மைல் தூரம் நடக்க கேட்டால் 2 மைல் தூரம் நடக்கப்போ என்று சொல்கின்றார். உண்மையல் ஆடையை கேட்டால் உள்ளாடையையும் கொடு என்று சொல்லி, அந்த இரக்கத்தின் ஊடாகத்தான் நாங்கள் உண்மையான அமைதியை அடைவோம். பாப்பரசர் இதை சொன்ன பொழுது ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் குதித்தன. இங்கே இது நடக்குது, இவர் இதை சொல்கிறார். ஆனால் சிந்தித்து பார்த்தால் இது கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று சொல்லி போனால் நிம்மதி கிடையுமா? ஆகவேதான் அவர் சொல்கின்றார், இரக்கம் கொண்டு மன்னியுங்கள். மன்னிப்பது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதம். நாங்கள் மகாத்மா காந்தி அஹிம்சை என்ற ஒரு பெரிய ஒரு ஆயுதத்தை பாவித்து தான் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தை நடுங்க பண்ணினவர். ஆயுதம் அவர் தாங்கியில் அவர்கிட்ட வச்சிருந்தது அஹிம்சை என்றொரு, அது ஒரு அரவாசி நேக்கட் பாக்கி என்று தான் சொல்கிறவர், ஹாஃப் நேக்கட் பாக்கி. அவர் நடுங்க பண்ணினவர் இந்த பெரிய சாம்ராஜ்யத்தை. எதை வச்சு? அஹிம்சை, நான் வயலன்ஸ். ஆண்டவன் இயேசு அதை வைத்து தான், பிதாவே இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவருடைய பாவங்களை மன்னியும் என்று சொல்லி இரக்கத்தின் ஊடாகத்தான் எங்களுக்கு மீட்பை பெற்று தந்தார். இதை நாங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி பாப்பரசர் நம்மிடம் கேட்டிருக்கின்றார். இரக்கம் காட்டுங்கள், மன்னியுங்கள். இது 2ஐயும் செய்து நாங்கள் இந்த உலகத்தை தூய்மைப்படுத்த அழைக்கப்பட்டிருக்கின்றோம். வாழ்க்கையிலே மற்றவர்கள் பார்த்து சிரிக்கலாம். இயேசுநாதரை பார்த்து சிரித்தவங்க சிலுவையில் தொங்கேக்கல, நீ எல்லாருக்கும் இது செய்தால் இருந்தா இறங்கி வா. ஆனால் அவர் அந்த இரக்கத்துக்காக, இறைவனின் இரக்கத்தை நமக்கு காட்டி வாழ்ந்து வந்தவரை நாங்கள் பின்பற்ற வேண்டும் என்று பரிசுத்த பாப்பரசர் நம்மை கேட்டிருக்கின்றார். ஆகவே இந்த ஆண்டிலே அன்பார்ந்தவர்களே, நாங்கள் கிறிஸ்மஸ், புது வருட திருக்காட்சி விழா இன்று திருமுழுக்கு கிறிஸ்துவோடு முடிஞ்சு இனி சாதாரணமான ஆண்டை தொடங்குகின்ற பொழுது இதை உங்கள் மனதிலே வைத்து நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை நடத்த வேண்டும். இரக்கம் என்று சொன்னால் மற்றவர்கள் கேட்டு கொடுக்கின்ற இரக்கத்தில் பிரயோசனம் இல்லை. நாங்களாக போய் செய்வது தான் உண்மையான இரக்கம். அவர்களுடைய தேவையை அறிந்து அவர்கள் கேட்கும் முன் நாங்கள் போய் செய்வது தான் உண்மையான இரக்கம். கேட்டு கொடுப்பதில் பெருசு இல்லை. ஆனால் மற்றவர்களுக்கு என்ன தேவை, கஷ்டப்படுகின்றார்கள் என்று உணர்ந்து நாங்களாக போய் செய்வது தான் உண்மையான இரக்கம். இதை இந்த ஆண்டிலே அன்பார்ந்தவர்களே நீங்கள் செய்ய வேண்டும். விசேட விதமாக கத்தோலிக்க திருச்சபையிலே விளிம்பிலே பலர் வாழ்கின்றார். அங்கால விழுவதா அல்லது இஞ்சால இருப்பதா? எங்களுடைய அர்ப்பணி சபையிலே கோபிச்சு கொண்டு போயிருக்கலாம், அல்லது பங்கு தந்தையோடு கோபிச்சு கொண்டு போயிருக்கலாம், அல்லது பங்கிலே வேலை செய்கிற ஆக்களோடு கோபித்து கொண்டு போய் வேலியில் குந்தி கொண்டு வரம்பில் இருக்கிறார்கள். இதுக்குள்ளே இருப்பதா அல்லது போவதா? இவர்களை நாடி சென்று அவர்களுக்கு இரக்கம் காட்டி கொண்டு வருவது உங்களுடைய தலையான கடமை. அவர்கள் நினைப்பது பிழையாக இருக்கலாம், ஆனால் நாங்களாக அவர்களை கொண்டு வருவதிலே தான் எங்களுடைய ஆண்டவனின் இரக்கத்தை நாங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்கலாம். ஆகவே இந்த திருப்பலியிலே அன்பார்ந்தவர்களே, நாங்கள் நிறைவாக ஆண்டவன் இரக்கத்தை பெற்றிருக்கின்றோம். எங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து அவர் நம்மை ஏற்றிருக்கின்றார். நாங்களும் மற்றவர்களுக்கு நன்மை செய்து இரக்கத்தை, ஆண்டவனின் இரக்கத்தை எடுத்து செல்பவர்களாக வாழ அருள் புரியுமாறு இந்த திருப்பலியிலே வேண்டிக் கொள்வோம்.
பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். எழுந்து நின்று நமது விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். வானமும் பூமியும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை சுதன் தூய ஆவியுமாய் தன்னில் நிறைவுடன் வாழ்கின்றார். பரிசுத்த ஆவியின் வல்லமையால் திருமகன் வரிடம் வருவானார். மனிதரை புனிதராம் கடவுள் மனிதனானார். யாத்துவின் ஆட்சியில் பாடப்பட்டார். கல்லறை ஒன்றில் அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர் பெற்றார். மரணத்தின் மீது வெற்றி கொண்டார். பரலோகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்தில் நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். பரிசுத்த ஆவியை நம்புகின்றோம். பாரினில் அவர் துணை வேண்டுகின்றோம். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் இணைகின்றோம். திருச்சபை உரைப்பதை நம்புகின்றோம். புனிதர்களுடன் நம்புகின்றோம். உடலின் உயிர்ப்பை மறுவாழ்வை விசுவாச பொருளாய் நம்புகின்றோம். மனிதருவானார், பாடுபட்டார், இறந்தார், உயிர்த்தார் என்றும் விசுவசிக்கிறேன், ஏற்றுக்கொள்கின்றேன், எதிர்பார்க்கின்றேன் என்றும் வாயால் வழிபாட்டில் நான் அறிக்கையிடும் விசுவாசத்தை நமது வாழ்வில் வாழ்வாக்கி சீடத்துவ வாழ்வு வாழ, சாட்சிய வாழ்வு வாழ வரம் வேண்டி அருள் வேண்டி எமது தேவைகள் கருத்துகளுக்காக மன்றாடுவோம். இரக்கமும் அன்பும் நிறைந்த இறைவா, இறைபணிக்கென்ற தேர்ந்தெடுத்த கத்தோலிக்க திருச்சபையின் திரு அவையினராகிய எமது திருத்தந்தை முதலாம் பிரான்சிஸ், கர்தினால்மார், ஆயர்கள், குருக்கள், துறவியர், பொதுநிலையினரையும் நிறைவாக ஆசீர்வதித்து கத்தோலிக்க திருச்சபையானது எல்லா மக்களையும் அரவணைத்து அன்பு காட்டி ஆறுதல் படுத்தி சகோதர ஒற்றுமையில் வாழ்ந்து இறையரசை வளர்க்க அருள் புரியுமாறு இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இன்று இயேசு கிறிஸ்துவின் திருமுழுக்கு பெருவிழாவை நினைவு கூறும் நாம் கிறிஸ்து நமது திருமுழுக்கின் மூலம் பணிவாழ்வை ஏற்று இறையரசுக்கு அடித்தளமிட்டார். திருமுழுக்கின் மூலம் இறைவனின் பிள்ளைகளாகி தூயாவின் ஆலயமாகிய நாமும் எமது பணிகள், பொறுப்புகள், உரிமைகளை உதாசீனப்படுத்தாமல் எமது பணிகளை ஏற்று இறையரசின் கருவிகளாக மாற அருள் புரியுமாறு இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மகிமையின் தேவனே, இன்று வரவேற்பு வைபவத்தின் நாயகமாக விளங்கும் மேன்மை தங்கியாய ஜஸ்டின் ஞானப்பிராசம் ஆண்டகையை நிறைவாக ஆசிர்வதித்து அவர் தமது பணிவாழ்வில் மரியன்னை வழி இயேசுவிடம் என்ற விருது வாக்கிற்கேற்ப
புனித கன்னிமரியாளின் பரிந்துரையால் அவர் ஏற்றுள்ள ஆயர் பணியை இறை மகிமைக்காக ஆற்றவும் பணிவாழ்வில் வரும் எல்லா இன்னல்களுக்கும் முகம் கொடுத்து பணிபுரிய வேண்டிய மெஞ்ஞானத்தையும் இறையருளையின் நிறைவாக பொழிந்து வழிநடத்தியருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் தேவனே, எல்லா கத்தோலிக்கர்களையும் பிற சமயத்தவர்களை நிறைவாக ஆசீர்வதித்து இறை தந்தையின் இரக்கத்தினால் எமக்கு தரப்பட்ட இரக்கத்தின் ஜூபிலி ஆண்டில் எல்லா மக்களும் கிறிஸ்துவில் நம்பிக்கை கொண்டு மீட்பு பெற்று நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள அருள் புரியுமாறு இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். திருமுழுக்கு யோவான் மக்களுக்கு திருமுழுக்கு கொடுத்து மனமாற்றம் அடைந்து மெசியாவில் வருகைக்கு மக்களை ஆயத்தம் செய்தது போல் பிற சமயத்தவர்களும் திருமுழுக்கு பெற்று கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்கு ஆயத்தம் செய்ய அருள் புரியுமாறு இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எமது வந்தனைக்குரிய ஆயர் அவர்கள் தமிழ் மக்களின் எதிர்கால நலனில் அக்கறை கொண்டு உண்மைக்காகவும் நீதிக்காகவும் குரல் கொடுத்து தமிழ் மக்களின் அபிலாஷைகளை நிறைவேற்ற அருள் புரியுமாறு இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இவ்வழிபாட்டில் கலந்து கொள்ளும் எல்லோரையும் நிறைவாக ஆசீர்வதித்து அவர்களின் ஆன்ம உடல் உலக தேவைகளை உம் சித்தத்தின்படி நிறைவேற்ற அருள் புரியுமாறு இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எமது சொந்த தனிப்பட்ட பிரத்யேக கருத்துக்கள், காரியங்கள், கவலைகள், தேவைகள், கரிசனைகளை மௌனத்தில் செபத்தில் இறைவரின் திருச்சத்தத்திற்கு ஒப்புவித்து நிற்போம். அனைத்தையும் பராமரித்து பாதுகாத்து வழிநடத்தும் நம் தாயும் தந்தையுமாகிய பரம்பொருளே இறைவா, மத பராமரிப்பிலும் பாதுகாப்பிலும் வல்லமையிலும் அருட்துணையிலும் அருட்காவலிலும் நம்பிக்கை வைத்து மடியார்களாகி நாங்கள் நம்பிக்கையுடன் கேட்டு நிற்கும் வரங்களை சித்தத்திற்கேற்ப நிறைவேற்றி எம் எல்லோரையும் நாம் ஏங்கி தேடி நிற்கும் நிலை வாழ்விலும் நிறை மகிழ்விலும் நிலைநிறுத்தியருள்வீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன்.